கோயிலுக்கு போனீங்கன்னா எலி உங்க கால் மேல ஏறி ஓடும், எலியோட நீங்க செல்ஃபி எடுத்துக்கலாம். இப்படி நிறைய வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்படி என்ன கோயில்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தேஷ்நோக்ல கர்ணி மாதா டெம்பிள் அப்படிங்கறதா இந்த கோவிலோட பேரு. கர்ணி மாதா அப்படிங்கிறவங்க உண்மையாவே வாழ்ந்த ஒரு பெண்மணியா நம்பப்படுறாங்க. இந்த பெண்மணிக்கு லக்ஷ்மண்ங்கிற பேர்ல ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக போறான். ஆனா போற வழியிலேயே தாகம் தாங்காம இறந்து போயிடுறான். உடனே இந்த பெண்மணி யமதர்மராஜா கிட்ட சண்டை போடுறாங்க. என் பையனை நீ எப்படி எடுத்துக்கலாம், எனக்கு அவனை திருப்பி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அதனால அவர் அந்த பையனை எலியா அந்த பெண்மணி கிட்ட திருப்பி கொடுத்ததா ஒரு கதை சொல்லப்படுது. அதனால இந்த கோவில்ல 20,000க்கும் மேற்பட்ட எலிகள் வளர்த்தப்பட்டு வருது. அதாவது அந்த ஊர்ல யாரு இறந்தாலும் அவங்க திருப்பி எலியா பொறக்கிறதா அந்த கோயில்ல ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்குங்க. இங்க இருக்கக்கூடிய எலிய நீங்க எலின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு கபாஸ் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. தப்பி தவறி ஒரு எலி நீங்க மிதிச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா ஒரு சில்வர் எலி, வெள்ளியில ஒரு எலி நீங்க அந்த கோயிலுக்கு வாங்கி தரணுமாமா. இந்த கோயில் போறதுக்கு ஃப்ரீயா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்க போவீங்களா மாட்டீங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.